Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மான்ஸ்டர் பத்தி பார்க்க போறோம். அது என்ன மான்ஸ்டர் அப்படினு கேக்குறீங்களா? ஒரு நிமிஷம். இதுல தான் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் இருக்கு. இத வந்து நான் Amazonல ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 2 weeks before ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் ஆட்டோமேட்டிக்கலா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா because of the lockdown issue. ஸோ என்ன பண்ணியிருந்தேன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே திரும்ப ஆர்டர் பண்ணேன். இன்னைக்கு மார்னிங்கே டெலிவரி பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டான டெலிவரி தான் சொல்லலாம். ஸோ இதோட பேக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு மொபைல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் இதோட சைஸ் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். உள்ளே ஏதோ ஒரு லேப்டாப்பே வச்சு கொடுத்த மாதிரி அவ்வளோ பெருசாக பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே ஏதோ 2 செங்கற்கல் வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ இது உள்ளே என்ன இருக்குன்றதை அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அமேசான் பேக்கேஜை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே பார்த்தா இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுதான் பார்த்தோம்னா Iqoo 7 வரக்கூடிய பாக்ஸ். இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இதோட ப்ரைஸ், அப்புறம் என்ன வேரியண்ட் அதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. இது வந்து 8 GB RAM 128 GB வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 32,000 ரூபா. சரி வாங்க பாக்ஸில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணலாம். இந்த பாக்ஸோட கட்டிங்ஸ்லாம் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான லுக்காக இருக்குது. இப்போது இந்த சீலை ரிமூவ் பண்ணி பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தோம்னா ஒரு கார்ட்போர்ட் இருக்குது. அதுக்கு மேலே மான்ஸ்டர் இன்சைட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு புக்லெட், அப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தோம்னா நம்ம Iqoo 7. இதுக்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். கடைசியாக நம்ம மொபைலுக்கு வருவோம். இதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு ஸ்டிக்கர், நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸ் இருக்குது, டைப்-C USB கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 66 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சார்ஜர், ஹெவியாகவும் இருக்குது. இப்போ மொபைலுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு மொபைலில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணலாம். இதுதான் பார்த்தோம்னா அந்த மான்ஸ்டர். இது வந்து ஸ்டார்ம் பிளாக் வேரியண்ட், ப்ளூ ஷேடிங்கோடு இருக்குது. இந்த ஃபோனை பூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வால்யூம் ராக்கெட் கீயும் இருக்குது. இந்த ஃபோனோட டாப்பில் ஒரு கோடு போட்டு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட இடது பக்கத்துலன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கொடுக்கல, இடத்த காலியாக விட்டுருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட பாட்டம் சைடில் பார்ப்போம். இந்த ஃபோனோட பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தோம்னா மைக்ரோ USB போர்ட் இருக்குது, டைப்-C போர்ட், அதுக்கப்புறம் ஒரு மைக், அடுத்து ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தோம்னா 2 சிம்மோட வருது. இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டம்மி சிம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பொம்மை சிம் தான். இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் SD கார்டு சப்போர்ட் இல்லை. நம்மளால் எந்த மைக்ரோ SD கார்டு போட முடியாது. இந்த ஃபோன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கரோடு வருது. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோனோட பேக் சைட்லன்னு பார்த்தோம்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க யூஸ் பண்ணது AG ஃப்ராஸ்டட் கிளாஸ். இந்த டிசைன் பார்த்தோன்னா பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஃபோனோட கேமரா பம்ப். இந்த ஃபோனோட கேமரா பம்ப் பார்த்தோம்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டிபியூ கேஸ்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப சப்போஸ் நீங்கள் தரையில் எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஸ்க்ராச்சஸ் ஆகிற பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் Iqoo ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தோம்னா இந்த அவங்க கொடுத்துருக்க Iqoo பிராண்ட் லோகோ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா பம்புக்கு கீழே ரொம்ப சின்னதாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களோட பிராண்ட் நேமே வந்து ரொம்ப பெருசாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல்மிலாம் பார்த்தோம்னா பின்னாடி டேர் டு லீப் அப்படின்ற மாதிரி சில ஸ்லோகன்ஸோடலாம் வரும். ஸோ அதோடலாம் கம்பேர் பண்ணுறப்ப Iqoo வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காகவே கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் Iqoo ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்ப்போம்.
இதில் பார்த்தோம்னா அவங்க ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ப்ரொடெக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.62 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட பிரைட்னஸ்னு பார்த்தோம்னா 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த ஃபோனை நீங்கள் இருட்டில் எங்கேயாவது போகிறப்ப அந்த டிஸ்பிளேவே டார்ச்சாக யூஸ் பண்ணிக்க முடியும் போல் அந்த அளவுக்கான பிரைட்னஸ் இருக்குது. இந்த ஃபோனை நான் சன்லைட்டெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தப்ப டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சது. அதுவும் இல்லாமல் இது AMOLED டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால கலர்ஸ்லாம் பாப்பப் ஆகி ஃப்ளாக்ஸ்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தோம்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அன்லாக் ஆகிறதுலாம் பார்த்தோம்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் என்னென்னு பார்த்தோம்னா இதோட 2 மான்ஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு அதோட ப்ராசஸர். இதில் என்ன ப்ராசஸரோடு வருதுன்னு பார்த்தோம்னா Snapdragon 870 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்படி ஒரு ப்ராசஸர் ரொம்பவே நல்ல விஷயம், நல்ல ஒரு காம்படிஷன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனோட செகண்ட் மான்ஸ்டர் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்னா என்னங்கிறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நார்மலாக SDR சப்போர்ட்டில் நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் மூலியமாக நீங்கள் அந்த SDR சப்போர்ட்லேருந்து HDR சப்போர்ட்டுக்கு கேமை கன்வெர்ட் பண்ணி உங்களால் விளையாடிக்க முடியுமா? அது எப்படின்னா நான் விளையாடி பார்த்ததில் என்ன அப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட்ஸ் எல்லாம் கம்மியாகி கொஞ்சம் கலர்ஸ் பாப்பப் ஆயிருந்துச்சு. இது எப்படி சொல்கிறதுனா ஒரு கேமராவில் ஒரு நார்மல் நீங்கள் மொபைல் கேமரா வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அதுவே HDR சப்போர்ட் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன ஆகுனா கலர்ஸ்லாம் கொஞ்சம் பாப்பப் ஆகும், ஒயிட்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதே டெக்னாலஜி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் செயல்படுது. அடுத்து இந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக 60 FPS சப்போர்ட் இருக்க கேமை கூட கன்வெர்ட் பண்ணி ஒரு 90 FPS இல்லை 120 FPS வரைக்கும் நம்மளால் விளையாட முடியுமா? அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வெறும் கேம்ஸுக்கு மட்டும்தான், மற்ற எதுக்குமே பண்ண முடியாது. அடுத்து இந்த ஃபோனில் 4D கேம் வைப்ரேஷன் டியூவல் லீனியர் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு கேம் விளையாடுறதுக்கும் இது மூலியமாக ஒரு கேம் விளையாடுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு கன்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புல்லட்ஸுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நார்மல் கேம் விளையாடுறப்பெல்லாம் ஒரு கிராஷ் ஆகிறப்ப ஸ்டார்ட் ஆகிறப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு நார்மலாக ஒரு கேம் விளையாடுறப்ப சும்மா நம்ம நார்மலாக விளையாட்டு போய்டும். ஸோ இந்த வைப்ரேஷனோடு இருக்கிறப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு கேம் விளையாடுறோம், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் சூப்பராக இருக்குது. ப்ரோ சரி எல்லாம் ஓகே, இந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஃபோனில் 6000 mm² கிராஃபைட் லேயர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கூலிங் சிஸ்டம் தான். ஸோ அது இருக்கிறதுனால மொபைல் ஃபோன் ஹீட் ஆகலையா, ஸோ கூலாக தான் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா சப்போஸ் இது கொடுக்கலன்னா என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஃபோனை நீங்கள் அயன் பாக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்தளவு சூடாக இருந்திருக்கும். பட் இது கொடுத்ததுனால ஹீட் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? எப்படி சொல்கிறது, நான் கண்டினியூஸாக கேம் விளையாடுறப்ப இந்த கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமராவுக்கு கீழே இருக்க ஏரியா பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுட்டுச்சு, ரொம்ப சூடாக இருந்தது. ஸோ இந்த ஃபோன் மூலியமாக காட்டிருக்கலாம். அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் தான் இப்போ கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து வீடியோ ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரோ மோடு வந்து கேமரா ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டுருக்கு. பட் இதில் வீடியோ மோடு இருக்குது, ரொம்ப நல்ல ஃபீச்சர் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லோ லைட் ரூமில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இங்கே ஒரு லைட் இருக்குது, அது சின்ன லைட் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு LED லைட், பின்னாடி ஒரு டெக்கரேஷனுக்காக அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன LED பல்ப் இருக்குது. ஸோ அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 கவரை போட்டு உள்ளே வச்சுருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட UIன்னு பார்த்தோம்னா FunTouch OS 11.1ல் Android 11ல் ரன் ஆகுது. இதில் பார்த்தோம்னா நிறைய அனிமேஷன்ஸ் அப்புறம் ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து இந்த ஃபோன் பார்த்தோம்னா 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா 8GB RAM 128GB ரோமோடையும் 8GB RAM 256GB ரோமோடையும் 12GB RAM 256GB ரோமோடையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தோம்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இது வந்து ரீட்டைல் யூனிட் தான், நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இல்லையா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் ரேம் வந்து 3GBயோட கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் ரேம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் கொடுத்த ஃபீச்சர் படி சொல்கிறேன். நான் வாங்கினது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இல்லையா. ஸோ 8GB ரேம் இருக்க இடத்துல 3GB ரேம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுமா. எங்கே இருந்துன்னா அந்த 128GB ரோம் இருக்க இடத்துலேருந்து 3GBயை கடன் வாங்கி 8GB இருக்கக்கூடிய ரேமில் 11GBயாக ரன் ஆகுமா. இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த விர்ச்சுவல் ரேம் ஃபீச்சர்ஸோடு தான் வருது. அது பார்த்தீங்கன்னா இந்த 3GB ரேமை வந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கடன் வாங்குறது தான் வாங்குறாங்க, வெறும் 3GB வாங்குறதுக்கு பதிலாக
ஒரு டேரெக்டாக 30 GB இல்லை ஒரு 50 GB வாங்கினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? யாருக்கு தெரியும், மேபி ஃப்யூச்சரில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். சரி, அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தோம்னா 4400 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பேட்டரின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான பேட்டரி தான். பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் சார்ஜர்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து சார்ஜ் பண்ணதில் அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தோம்னா 0 to 100% வந்து 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சார்ஜ் பண்ணதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஒரு ஆவரேஜாக சொல்கிறப்போ பார்த்தோம்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் சார்ஜ் பண்ணுறப்போ ஹாட்ஸ்பாட்லாம் ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ பேக்ரவுண்டில் சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்தது. ஸோ மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ ஆவரேஜாக சொன்னோம்னா ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துக்குது. அடுத்து இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தோம்னா 196 கிராம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியானு சொல்ல முடியாது, ரொம்ப லைட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. முன்னாடி பார்த்தா ஆவரேஜான வெயிட்டு தான். கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ரீமியமாக இருந்துச்சு, ரொம்ப நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருந்தது ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுறப்ப. பட் ஒன் ஹேண்ட் யூஸுக்கு நல்லா இருக்காது. பிகாஸ் அதோட டிஸ்பிளே இன்ச்சே நம்மளுக்கு தெரியும், 6.62 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஸோ மொபைல் ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஒன் ஹேண்ட் யூஸுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ இந்த ஃபோனோட முக்கியமான இடத்து வந்திருக்கும். அதுதான் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனோட கேமரா. எப்போயுமே ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் கேட்குற விஷயம் அந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு கேட்குறத விட அந்த ஃபோனில் கேமரா நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இதில் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வெறும் கேமிங்காக மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வராமல் கேமராவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அதை நான் வந்து கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் காட்டுறேன். பட் எனக்கு வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து இதோட கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட பேக் சைட்லன்னு பார்த்தோம்னா 48 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX598 சென்சார். இதே கேமரா தான் பார்த்தோம்னா விவோ X60லையும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இதில் OAS சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்டெபிலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்த கேமரா பார்த்தோம்னா 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்ம மேக்ரோ ஷாட்ஸும் எடுத்துக்க முடியும். அடுத்து மூணாவது கேமரா என்னென்னு பார்த்தோம்னா 2 மெகா பிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேயில் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது 16 மெகா பிக்சல் கேமரா. சரி வாங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கான சாம்பிள்ஸ் இதோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 4K 60 FPSல ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். பட் இதில் அல்ட்ரா ஸ்டேபிள் மோடோ இல்லை ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலேஷன் மோடோ ஆன் பண்ணிக்க முடியல. அது பார்த்தீங்கன்னா வெறும் 1080 பிக்சலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டேபிள் மோடில் எடுத்துகிட்ருக்கேன். 1080 பிக்சலில் 60 FPSல எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ ஸ்டெபிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஏதோ ஒரு கிம்பல் எடுக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்றத. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080pல எடுத்துகிட்ருக்கேன். சும்மா வாக் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். வீடியோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை OAS சப்போர்ட் இல்லாதனால என்னமோ தெரில, வீடியோ கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இதோட ஆடியோலாம் பார்த்தோம்னா இந்த ஃபோனோட மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்கள். ஓவராலாக பார்த்தோம்னா இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா Snapdragon 870 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் இருக்குது, விர்ச்சுவல் ரேம் இருக்குது. ஸோ 8GB இருக்கக்கூடிய இடத்துல 11GB ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் இதோட கேமரா. ஸோ இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஃபோன்னா நான் வந்து இது தான் சொல்வேன். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் ஒரு கிங்கு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன் கேமராவோட ஒரு டீட்டெயில்டான ஒரு கேமரா ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அடுத்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gaby'S. இது உங்கள் Gaby'S Tech தமிழ்.